சிவாய நமக. திருப்புவனம் கம்பகரேஸ்வரர் திருக்கோயில். இந்த திருக்கோயில் கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லும் சாலையின் வழியாக சுமார் 8 கிலோமீட்டர் பயணம் செய்தால் திருப்புவனம் என்ற சிறிய கிராமத்தில் இந்த திருக்கோயில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோயில் ஒரு தேவார வைப்புத்தலமாகும். தேவார வைப்புத்தலங்கள் என்றால் தேவாரத்தில் தனி பாடல்களாக பாடப்பெறாமல் வேறொரு பதிகத்தில், அதாவது வேறொரு பாடலில் குறிப்பிடப்படும் கோயில்களே தேவார வைப்புத்தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மொத்தம் 147 தேவார வைப்புத்தலங்களும் 276 தேவார பாடல் பெற்ற தலங்கள் உள்ளன. 5 நிலை ராஜகோபுரம் நம்மை கம்பீரமாக உள்ளே வரவேற்கிறது. இந்த திருக்கோயில் 3ஆம் குலோத்துங்கன் சோழன் காலத்தில் கட்டப்பட்டது. சோழர் கால கட்டடக்கலைக்கு ஏற்ப கலைநயமிக்க சிற்பங்களை இந்த கோயில்களில் நாம் கண்டு தரிசிக்கலாம். கோவிலின் அழகை ரசித்து கொண்டே நாம் இந்த கோயிலின் வரலாற்றை சற்று பார்ப்போமா? மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்து இரணியனை வதம் செய்தார். ஆனாலும் அவரின் கோபம் தணியவில்லை. மகாவிஷ்ணுவின் அவதாரமான நரசிம்மனின் உக்கிரத்தை, அதாவது கோபத்தை தணிப்பதற்காக சிவபெருமான் ஸ்ரீ சரபேஸ்வரராக இந்த திருத்தலத்தில் அவதாரம் எடுத்தார். ஆகையால் இந்த திருத்தலம் சரபேஸ்வரர் ஆலயம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த திருத்தலத்தில் சரபேஸ்வரருக்கு தனி சன்னதியும் அமைந்துள்ளது. இந்த திருத்தல இறைவனான சிவபெருமான், பிரகலாதன், திருமால், தேவர்கள், மக்கள் முதலியவர்களுக்கு ஏற்பட்ட கம்பத்தை, அதாவது கம்பம் என்றால் நடுக்கம், நடுக்கத்தை நீக்கி அருளியதால் இந்த திருத்தல இறைவன் கம்பகரேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் போற்றப்படுகிறார். கம்பகரேஸ்வரர் என்றால் நடுக்கம் தீர்த்த பெருமான் என்று ஒரு பொருள் உண்டு. இந்த கோயிலில் நாம் மிக முக்கியமாக காண வேண்டியது அழகிய கலைநயத்துடன் வேலைப்பாடுகள் உடைய சிற்பங்கள் ஆகும். கோவிலின் ராஜகோபுரத்திற்கு கீழே நுழைவாயிலில் அமைந்துள்ள சிற்பங்களை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்து கொண்டு இருக்கிறோம். கோவிலின் கொடிமரத்தின் கீழே அமைந்துள்ள விநாயகப் பெருமானை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம். விநாயகப் பெருமானை தரிசித்துவிட்டு அருகிலேயே நந்தியம்பெருமானையும் பலிபீடத்தையும் அழகிய தங்க கவசத்தால் மூடப்பட்ட கொடிக்கம்பத்தையும் தரிசனம் செய்துவிட்டு கோயிலின் உள்ளே நாம் செல்ல இருக்கிறோம். நாம் இப்பொழுது கருவறை முன்மண்டபத்தில் உள்ள தெய்வீக சிற்பங்களை தரிசனம் செய்துவிட்டு மூலவரான கம்பகரேஸ்வரரை தரிசனம் செய்ய இருக்கிறோம். பொதுவாக சோழர்களால் கட்டப்பட்ட கோயில்கள் மிகவும் பிரம்மாண்டமாகவும் கலைநயமிக்க சிற்பத்துடனும் கம்பீரமாக காட்சி கொடுக்கும். ராஜகோபுரமும் கருவறை மேல் அமைக்கப்பட்ட விமானமும் ஒரே உயரத்தில் அமைக்கப்பட்டிருக்கும். இதுதான் சோழர் கால சிற்பங்களின் ஒரு சிறப்பான அம்சமாகும். அதற்கேற்ப இந்த திருக்கோயிலின் கருவறையும் மிக உயரமான பீடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. கருவறை சுற்றியுள்ள சுவர்களில் அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடைய சிற்பங்களையும் நாம் 1ஆம் பிரகாரத்தில் தரிசனம் செய்ய முடியும். மூலவர் சன்னதியின் அருகிலுள்ள விநாயகப் பெருமானை தரிசனம் செய்துவிட்டு
கருவறையில் லிங்க திருமுனியுடன் சுயம்பு மூர்த்தியாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கும் ஸ்ரீ கம்பகரேஸ்வரர் தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த இறைவன் நம் உடல் அளவிலும் மனதளவிலும் ஏற்படும் நடுக்கங்களை தீர்ப்பதால் இந்த சிவபெருமானுக்கு நடுக்கம் தீர்த்த பெருமான் என்ற பெயரும் உண்டு. நாமும் நமக்கும் நம் சார்ந்தவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கும் நடுக்கங்களை தீர்க்க இந்த நடுக்கம் தீர்த்த பெருமானை சிறிது நேரம் வழிபடுவோமா? சோழர்களின் கட்டிடக்கலைக்காக தமிழ்நாட்டில் 4 கோயில்கள் முக்கியமாக விளங்குகிறது. அவற்றில் ஒன்று தஞ்சாவூரில் உள்ள பிரகதீஸ்வரர் ஆலயம், மற்றொன்று தாராசுரத்தில் உள்ள ஐராவதீஸ்வரர் ஆலயம், மூன்றாவது கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள ஆலயம், நான்காவது நாம் இப்பொழுது தரிசனம் செய்து கொண்டிருக்கும் திருப்புவனத்தில் உள்ள இந்த கம்பகரேஸ்வரர் திருக்கோயில். இந்த முதலாம் பிரகாரம் மிக பரந்து விரிந்து அதிகமான சிற்பங்களுடன் நுணுக்கமான வேலைப்பாடுகளுடன் அழகாக காட்சி கொடுக்கிறது. கருவறையின் மேல் கட்டப்பட்டுள்ள இந்த விமானம் ராஜகோபுரத்தைப் போலே உயரமாக அமைக்கப்பட்டுள்ளது. கருவறை சுற்றி கட்டப்பட்டுள்ள சுவர் கோஷ்டம் என்று அழைக்கப்படுகிறது. கோஷ்டத்தில் அழகாக காட்சி கொடுக்கும் லிங்கோத்பவரின் அழகிய சிற்பத்தை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம். தனி சன்னதியில் அழகாக அருள் பாவித்து கொண்டிருக்கும் சண்டிகேஸ்வரர் பெருமானின் அழகிய திருவுருவத்தை தான் எங்கே நாம் இப்பொழுது தரிசனம் செய்கிறோம். தனி சன்னதியில் மஞ்சள் நிற ஆடையுடன் அருள் பாவித்து கொண்டிருக்கும்
தட்சிணாமூர்த்தியின் அழகிய திருவுருவத்தை தான் நாம் இங்கே இப்பொழுது தரிசனம் செய்கிறோம். இந்த திருத்தலத்தில் உள்ள முருகப்பெருமான் மீது அருணகிரிநாதர் திருப்புகழும் பாடியுள்ளார். தனி சன்னதியில் வள்ளி தேவசேனையுடன் நின்ற கோலத்தில் அழகாக அருள் பாவித்து கொண்டிருக்கும் முருகப்பெருமானை தான் இங்கே நாம் இப்பொழுது தரிசனம் செய்கிறோம். கோஷ்டத்தில் மிக உயரமான பீடத்தில் 6 அடி உயரமுள்ள துர்க்கை அம்மனின் அழகிய திருவுருவத்தை தான் நாம் இங்கே இப்பொழுது கண்டு தரிசித்து கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது தனி சன்னதியில் அருள் பாவித்து கொண்டிருக்கும் இந்த திருத்தலத்தின் இறைவியான அறம் வளர்த்த நாயகியை தான் நாம் இப்பொழுது தரிசனம் செய்ய போகிறோம். அம்பிகை அறம் வளர்த்த நாயகி 4 கரங்களுடன் ஒரு கையில் அச்சரமாலை, மற்றொரு கையில் தாமரைப்பூ வைத்துக்கொண்டு வரும் பக்தர்களுக்கு அபயமளிப்பதாக நின்று கொண்டிருக்கும் அழகிய திருவுருவத்தை தான் நாம் இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். அம்பிகையின் சன்னதியின் எதிரேயே இந்த திருக்கோயிலின் முக்கியமாக நாம் தரிசிக்க வேண்டிய சரபேஸ்வரரின் தனி சன்னதி அமைந்துள்ளது. நரசிம்ம பெருமானின் கோபத்தை தணிப்பதற்காக சிவபெருமான் எடுத்த உருவமே இந்த சரபேஸ்வரர் திருவுருவம். இந்த திருவுருவம் சுமார் 7 அடி உயரம் கொண்டது. யாழி முகம், மனித உடம்பு, 8 கால்கள், 4 கைகள் மற்றும் 2 இறக்கைகள். ஒரு இறக்கையில் பிருத்தியங்கரா பத்திரகாளியாகவும் மற்றொரு இறக்கையில் சூலினி என்ற துர்க்கையாகவும் உருவத்தை எடுத்துக்கொண்டு சிவபெருமான் சரபேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் பறவையுருவம் எடுக்கிறார். இந்த திருவுருவத்துடன் நரசிம்மரின் கோபத்தை தணித்து இங்கே அமைதியாக அருள் பாவித்து கொண்டிருக்கும் சரபேஸ்வரரின் அழகிய உருவத்தை தான் இங்கே நாம் தரிசனம் செய்கிறோம். சிவன், விஷ்ணு, காளி, துர்க்கை ஆகிய 4 தெய்வங்களின் ஒரே ரூபம்தான் சிவபெருமானின் அம்சமான இந்த சரபேஸ்வரரின் திருவுருவம். நாமும் நம்முடைய பிரார்த்தனைகளை இந்த இறைவனிடம் விண்ணப்பிப்போமா?
இந்த காணொளி மூலம் நாங்கள் பெற்ற ஆனந்தமயமான பக்தி உணர்வை அடியார்கள் அனைவருக்கும் சமர்ப்பிக்கிறோம். இறைவன் கம்பகேஸ்வரர் அருளுடனும் இறைவி அறம்பலத்த நாயகியின் பரிபூர்ண அருளை பெற்று அடியார்கள் அனைவரும் நிறைந்த செல்வமும் நீண்ட ஆயுளும் பெற்று ஆனந்தமயமாக வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் தங்களிடமிருந்தும் விடைபெறுகிறோம். சிவாய நமக.